வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் விஜய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் வந்து விஜய் வரலன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணா எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டுமா என்னம்மா பண்ணுறேன் இதுமாரி பொது இடத்துல அப்படின்னு. இல்லை சார், எனக்கு என் விஜய் வேணும், அவர் ஏன் புருஷன், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு யார் கண்ட்ரோல்லும் இருக்கார், அந்த காவேரி வந்து அவரை மயக்கி வச்சுருக்கா அது இதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸிபிஷன்லேயும் வந்து விஜய்க்கும் அங்கே இருக்கிற மீடியாக்காரங்களுக்கும் சண்டை ஆகிடுது. இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கால் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா அங்கே நின்றுட்டுருக்காங்க. என்ன சார், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னோடனே, என்ன கம்ப்ளைண்ட் சார், நீங்கள் வந்து ஏதோ அவங்க கழுத்தில் தாலி கட்டலையா, நீங்கள் அவங்க புருஷனாமே, நீங்கள் தாலியும் கட்டலையா, இப்போ வேறு ஏதோ பொண்ணு கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே, சார் இந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டவும் இல்லை, அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கவும் இல்லை, நிஜமாவே எனக்கு வேறு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சார் உங்களுக்கு தெரியாததா, நியூஸில் தான் சொல்கிறாங்களே சார், அதுதான் சார், எனக்கு நிஜமாவே ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் லீகலாக டிவோர்ஸ் கூட பண்ணல சார், அப்புறம் நான் எப்படி சார் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து வெளியில் வந்து நான் சார் அவர் எனக்கு மோதிரம் போட்டிருக்காரு சார் அப்படின்னு. இந்த மோதிரம் போட்டிருக்கியாமேப்பா அப்படின்றாங்க. சார் மோதிரம் போட்டாலாம் கல்யாணம் ஆகிடுமா சார், நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கால, நீ கொஞ்ச நேரம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து விஜய் கால் பண்ணுறாங்க. கால் வந்து எடுக்கவே இல்லைன்னொடனே, சரி நம்மளே ஸ்டேஷன் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து உட்கார வச்சுருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு என்னங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இன்ஸ்பெக்டர் வந்து நீ யார்மா, நீ வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீ யார்மா, சார் நான் தான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னோடனே வெண்ணிலா வந்து, சார் இவ தான் சார் அந்த பொண்ணு, நான் சொன்னேன்ல சார், இவ தான் சார் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. என்னம்மா சார், அவங்க 1000 சொன்னாலும் நான் தான் ஒரு ஒய்ஃப், அவர் தான் சார் என்னோடய ஹஸ்பண்ட், வந்து தேவையில்லாமல் அவங்க தான் சார் நடுவில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறது, எங்கள் பர்சனல் லைஃப்குள்ளெல்லாம் நான் நிறைய பேசி இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.